என்எம்எம்எஸ் மாணவர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இப்போ நம்ம ஒரு கணக்கு என்எம்எம்எஸ் தொடர்பான ஒரு கணக்கு பார்க்கலாம். இந்த கணக்கு பாருங்கள், அதாவது 99வது கணக்கு பாருங்கள். 100 × 10 10இல் உள்ள பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை. அதாவது 100 × 10னா இந்த 100 வந்துட்டு 10 வாட்டி 100 100 100ன்னு போட்டு 10 வாட்டி இந்தமாரி 100 100ன்னு போட்டு பெருக்குனாக்கா நமக்கு எத்தனை ஜீரோ கிடைக்கும்? இப்போ 10 100 நம்ம போன கணக்கில் பார்த்தோம். 10 பவர் வந்துட்டு 23, 10 கூட்டல் 10 பவர் 24 அப்படின்லாம் கொடுத்துருந்தாங்க. சரியா? அது 10 பவரில் கொடுத்துருந்தாங்க. இப்போ இது வந்துட்டு 100 பவரில் கொடுத்துருக்குறாங்க. சரியா? அதில் இதோட 1ஆம் இலக்கம் என்ன வரும் அப்படி சொல்லி நமக்கு கேட்டிருந்தாங்க. ஆனால் இதில் என்ன கேட்டிருக்கிறாங்க, இது எல்லாத்தையுமே வந்துட்டு பெருக்குனாக்கா நமக்கு எத்தனை ஜீரோ வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரியா? இதுவும் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு போட்டுடலாம். இதுவும் வந்துட்டு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. பாருங்கள், நான் வந்துட்டு இந்த 100 வந்துட்டு 100 2 வாட்டி பெருக்கிறேன். சரியா? இன்னும் 8 வாட்டி பெருக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு லாஜிக்காக நம்ம திங்க் பண்ணணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு 2 வாட்டி மட்டும் பெருக்கிறேன். பெருக்குனா என்ன கிடைக்கும்? 100 2 வாட்டி பெருக்குனாக்கா 4 ஜீரோ போட்டாக்கா இதை பெருக்குனாக்கா 10,000 கிடைக்கும். சரியா? 10,000 தானே கிடைக்கும். அப்போ நம்ம 2 வாட்டி பெருக்குனாக்கா 2 வாட்டிக்கு 2 ஜீரோ வந்துட்டு நமக்கு கிடைக்குது. ஒரு வாட்டிக்கும் நீ பெருக்குனாக்கா திரும்ப இதை 100ஆல் பெருக்குனாக்கா என்ன ஆகும்? மறுபடியும் இந்த 10,000 கூட இன்னொரு 2 ஜீரோ ஆட் ஆக போகுது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் நடக்க போகிறதில்ல. சரியா? அப்போ ஒவ்வொரு வாட்டியும் இந்த 100 கூட இன்னொரு 100 பெருக்கும் போகும்போது 2 ஜீரோவாக வந்துட்டு ஆட் ஆகிட்டு போக போகுது. 2 ஜீரோவாக ஆட் ஆகிட்டு போக போகுது. அப்போ 10 வாட்டி வந்துட்டு 100 பெருக்குனா என்ன ஆகும்? 10 டைமு 2 ஜீரோவாக ஆட் ஆகிருக்கும். 10 வாட்டி, அது 10 வாட்டினாக்கா மொத்தம் வந்துட்டு 20 ஜீரோ வந்துட்டு நமக்கு ஆட் ஆகும். 1க்கு பக்கத்தில் 20 ஜீரோ வந்துட்டு ஆட் ஆகும். அதை தான் எத்தனை ஜீரோ வந்துட்டு இந்த நம்பர் பெருக்குனாக்கா வருதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரியா? 20 ஜீரோ வந்துட்டு இருக்கும். நீ வேணால் செக் பண்ணி பார்த்துக்க. லாஜிக்காக திங்க் பண்ணு. நீ வந்துட்டு போட்டு பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. லாஜிக்காக திங்க் பண்ணு. இப்போ 2 வாட்டி தான் நான் வந்துட்டு இந்த இடத்துல 2 வாட்டி நான் பெருக்கியிருக்கிறேன். 100 2 வாட்டி பெருக்குனா என்ன வருது? 10,000ன்னு வருது. 10,000த்தில் 4 ஜீரோ இருக்குது. அப்போ 2 வாட்டி பெருக்குனா 4 ஜீரோ. மறுபடியும் இன்னொரு வாட்டி பெருக்கிப்பார். இன்னொரு வாட்டி பெருக்குனாலும் இன்னும் 2 ஜீரோ தான் ஆட் ஆகுமே தவிர உனக்கு வந்துட்டு பெரிய வித்தியாசம்லாம் வராது. அப்போ 10 வாட்டி பெருக்குனாக்கா ஒரு வாட்டிக்கு 2 ஜீரோனா அப்போ 10 × 2 20 ஜீரோ வந்துட்டு உனக்கு வந்துட்டு அந்த பெருக்குனா நமக்கு வந்துட்டு ஆன்சர் கிடைக்கும். சரியா? அப்போ இந்த கணக்குக்கான ஆன்சர் வந்துட்டு 20. இது இருக்கா 20. இதுதான் வந்துட்டு இதுக்கான ஆன்சரு. நீ வேணால் செக் பண்ணி பார்த்துக்க. சரியா? ஓகே. அதுமாரி வந்துட்டு போட்டுன்னு இருக்க தேவையில்லை. இருந்தாலும் நீ வந்துட்டு இப்போ தான் ஆரம்ப கட்டன்றதுனால இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கணக்கு. அதனால் நீ செக் பண்ணி பார்த்து 20 ஜீரோ வருதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு 20. சரியா? இப்படி லாஜிக்கலாக திங்க் பண்ணாக்கா இந்த என்எம்எம்எஸ் எக்ஸாமில் நம்ம வந்துட்டு வெற்றி பெறுறது வந்துட்டு உறுதி. சரியா? இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கணக்கும் என்எம்எம்எஸ்க்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய கிளாஸு கணக்குகளையும் இந்த மாதிரி லாஜிக்கோடு திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கிளாஸ் கணக்குகள்லாம் வந்துட்டு ஸ்டெப்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் போட்டு காட்டினா தான் மார்க்கு. ஆனால் இந்த என்எம்எம்எஸ் பொறுத்த அளவுக்கு ஸ்டெப்பெல்லாம் நீ போட தேவையில்ல. எப்படியாவது கணக்கு போட்டுட்டு நமக்கு ஆன்சர் வந்தால் சரி, எல்லாமே சரியான விடி மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஷேட் பண்ணிட்டாக்கா நம்ம வேலை முடிஞ்சது. சரியா? இதெல்லாம் சின்ன கணக்குக்கு தான் பார்க்குறதுக்கு தான் பெரிய கணக்கு மாதிரி தெரியும். ஆனால் லாஜிக்காக திங்க் பண்ணால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் நம்ம போட்டோம். சரியா? இந்த மாதிரி தான் கணக்குகள் நிறைய இருக்கும். ஒன்றா நம்ம பார்ப்போம். சரியா? நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். நீங்கள் வந்துட்டு நான் அனுப்புகிற வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும். ரொம்ப லேட்டாக இருக்குது, ரொம்ப நேரம் இருக்குது அப்படிலாம் திங்க் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக நிறைய எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சரியா? அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரியான கணக்குகள் வந்துட்டு மாடல் நிறைய வந்துட்டு இந்தமாரி மாடல்ஸை வந்துட்டு பார்த்துட்டு போங்க. நிறைய இருக்குது. நான் ஒன்றா வந்துட்டு சொல்கிறேன். நீங்களும் வந்துட்டு கணக்கு வந்துட்டு வேறு வந்துட்டு நம்ம புக்கெல்லாம் எடுத்து பார்த்து அதை நீங்கள் எப்படி வேகமாக ஒர்க் அவுட் பண்ண முடியும்? நமக்கு ஒரு நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு பார்த்த உடனே ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி நம்ம ட்ரெயினை பார்க்கணும். சரியா? ஓகே. அதனால் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது.
இந்த லீவை நல்லபடியாக யூஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கணக்கு, அறிவியல் எல்லாத்தையுமே வந்துட்டு படிக்கணும். சரியா? ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.